அவர் இருந்த காலத்துல வந்து டெக்னாலஜி கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது, ஏஐ கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் அந்த மூளைக்குள்ள யோசிச்ச அந்த விஷயங்கள் மட்டும்தான் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களையும் நம்ம நாட்டோட முன்னேற்றத்திற்கு, குறிப்பா கல்வி வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதமா நம்ம நாட்டுல எல்லாருமே அதை எடுத்துக்கிட்ட காரணமே வந்து பெருந்தலைவருடைய அந்த முயற்சி தான். ஸோ பெருந்தலைவரை பத்தி பேசணும்னா நம்ம எவ்வளவு வேணா அவர் சொல்லிட்டு போகலாம். நிறைய நம்ம பிள்ளைகள் வந்து அழகா அந்த நாடகத்துல ஒரு அந்த லைஃப்ல நடந்த அந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் அவங்க பட்டியலிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா சத்துணவு திட்டத்துக்கு காசு இல்லைன்றப்போ நான் பிச்சை எடுக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர். இந்த காலத்திலயும் சரி எந்த காலத்திலுமே சரி இப்படி ஒரு மகான் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர் வழியில் வந்த நம்ம அனைவரும் அவர் நினைத்த கனவு என்னன்னா நம்ம எல்லாருமே படிச்சு நம்ம முன்னேறி நம்ம சுத்தி இருக்கவங்களை முன்னேறி நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல வளம் சேர்க்கணுன்றது மட்டும்தான். ஸோ நம்ம எல்லாருமே நல்லா படிக்கணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவங்க எல்லாருமே இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டீச் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ். ஏன்னா நம்ம சக்சஸ் மட்டுமே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இங்க பேரண்ட்ஸ் இல்லை, அதனால உங்களையே நான் பேரண்ட்ஸா நினைச்சுதான் அதை நான் சொல்றேன். டீச் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ். ஃபெயிலியர்ன்றது வந்து ஒரு இது கிடையவே கிடையாது. ரீசெண்டா ஒரு லாஸ்ட் வீக் ஒரு 21 வயது மாணவன் ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் பிளேயர் காலில் வந்து ஒரு பெரிய காயமாயிடுச்சு. அதுக்கு மேல அவனால பேட்மிண்டன் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 days முன்னாடி தான் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ பேப்பர்ல நம்ம எவ்வளவு நியூஸ் பார்க்குறோம், எல்லாருமே வந்து அவ்வளவு டக்கு 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 டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. எங்க போகுது நம்ம பிள்ளைகளை கொண்டு போறோம் சொல்லுங்க. ஜென்சி ஜென் ஆல்ஃபான்னு ஜென்ரேஷன்ஸ் மாறிட்டே போனா மட்டும் போதாது. என்னதான் ஏஐ சாட் ஜிபிடி என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்தாலும் போதாது. நம்ம பிள்ளைகளை காக்குறதுக்கு நம்ம இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் தான் டிசிப்ளின் 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 தான். எந்த விஷயத்திலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சார் மாதிரி நிறைய எஜுகேஷனிஸ்ட் வந்து இந்த சமுதாயத்தை மாற்றுறதால தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இங்க இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடை என்னன்னா நம்ம டிசிப்ளினா நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட எமோஷனல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். நீங்க கிளாஸ்ல திட்டுவீங்க, ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அது மனசுல என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸை கொடுக்குதுன்றத ஒரு ஆசிரியருமே உணரணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பேரண்ட் தான். அந்த ஒரு பொறுப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே எப்பயுமே இருக்கணும். எனக்குமே 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அந்த பிள்ளைகளையும் நினைச்சுதான் நான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட சவால் இருக்கு. ஒரு ஃபிங்கர் டிப்ல வந்து அவங்களுக்கு ஸ்விக்கியில ஃபுட்டு கிடைக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாமே டெக்னாலஜி ஆக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பின் தள்ளிட்டு இருக்கோம். நம்மளோட ரூட்ஸை நம்ம மறக்க கூடாது. அதை வந்து இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாருமே சொல்லிக் கொடுங்க. நீங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் தான். ஸோ நான் சொன்ன எல்லா கருத்துக்களையுமே நீங்க எடுத்துப்பீங்கன்னா அந்த ஒரு உரிமையோட தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மரங்கள்ல இருந்து நம்ம காய்கறியை பறிச்சு சாப்பிடுவோம். இதுதான் கொய்யா பழம், இதுதான் வந்து மாதுளம் பழம் மரத்துல இருந்து பறிப்போம். இன்னைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ல இதுதான் கொய்யா பழம், இதுதான் போமகிராண்டுன்னு சொல்ற அளவுக்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இருக்கும். நிறைய மரங்களை வளர்க்கணும், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். நிறைய மரங்கள்லாம் நாங்கள் நட்டு அந்த வரவேற்பு சொன்னாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது ஒண்ணுதான், வெறும் ஒரு படிப்போட சேர்த்து ஒரு ஓவராலா அவங்க நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்ம சமுதாயத்து மேல ஒரு ஈர்ப்பு வர வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். அதே ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். காலேஜ்ல பண்றோன்றது மட்டுமே கிடையாது. ஸ்கூல் லெவல்ல இருந்து அதை பண்ணோம்னா இங்க இருக்கிற பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களோட அந்த பணி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நிச்சயமா வந்து நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். அதெல்லாம் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நம்ம விரும்பினாங்க. நம்ம நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு அவரோட வீடு, அவர் வாழ்ந்த வீடு டி நகர்ல இருக்கு. ரொம்ப 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 ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும் அங்க போனாலும். ஸோ இன்னைக்கு காலையில என்னால போக முடியல, இனிமேல் தான் நாங்க போறேன். ஸோ இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துள்ள விஷயங்களை வந்து இந்த பாடல் நடனம் மூலமா நீங்க வெளிப்படுத்தினீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இன்னொரு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதம் இன்னொரு முக்கியமான ஒருத்தரோட நினைவு நாளை நம்ம கொண்டாட போறோம். அதையும் நம்ம மறக்க கூடாது. ஜூலை 27 நம்ம விட்டு மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் இந்த மண்ணை விட்டு போன ஒரு நாள். இது 2015 அவர் இறந்தாரு. அவர் சொல்ற விஷயம் தான், நிறைய கனவு காணுங்க. உங்க கனவுக்கு வந்து எல்லைகளே கிடையாது. எவ்வளவு வேணா நீங்க கனவு காணலாம். சூரியன்ல நீங்க போகணும், நீங்க கனவு காணலாம். நிலவுல நீங்க வில்லா கட்டணும், நீங்க கனவு காணலாம்.
நிச்சயமாக வருங்காலங்கள் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதை நோக்கிதான் போகுது. ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுங்க. என்ன அவங்களை இனோவேட்டிவா இருங்க. நம்முடைய பிறப்பு வந்து ஒரு சாதாரண சம்பவம் தான். நம்மளுடைய இறப்பு வந்து சரித்திரம் படைக்க வேண்டும். அப்படிதான் இந்த பெருந்தலைவர் காமராஜர் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கும் நம்ம அவரோட புகழை நினைச்சு அவருடைய வாழ்க்கையை நினைச்சுதான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருக்கோம். ஸோ அவரோட புகழுக்கு நம்ம இன்னும் வலு சேர்க்கணும். கண்டிப்பா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு திறமைகளை வெளியில கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பள்ளியில நீங்க படிக்கிறத நினைச்சு நீங்க பெருமைப்படணும். உங்க டீச்சர்ஸ் நினைச்சு நீங்க பெருமைப்படணும். உங்க பேரண்ட்ஸ் நினைச்சு நீங்க பெருமைப்படணும். நிச்சயமா நீங்க எல்லாரும் இன்னும் நல்ல நல்ல நிலைக்கு போகணும். அதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இந்த பள்ளி இருக்கும்ன்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இந்த அழைத்து கௌரவப்படுத்திய இந்த பள்ளிக்கும் விஜயன் சார் அவர்களுக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் நண்பர் திரு மாதன் அவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.